வருஷமும் சினிமாவுல ஏதாவது ஒரு படம் நல்ல ஹிட் கொடுத்து டாப் லிஸ்ட்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடும். அந்த வகையில எந்தெந்த படங்கள் 2025ல இந்தியாவுல ஹிட் கொடுத்திருக்கு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் ரொந்த். ஒரு நைட் டைம்ல சின்ன குடியிருப்புல கண்டிப்பான இன்ஸ்பெக்டர் மற்றும் புதிய இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க சொல்ல வர கதை தான் ரொந்த் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை. அடுத்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மாலேகா. 1997 காலங்கள்ல அடர்ஷ் கிராவ் நசீர் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முயற்சி செய்வாங்க. இதுக்கிடையில இவங்களது நட்பு எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மைய கருத்தா அமையும். மூணாவது தி மேஹிதா பாய்ஸ். அமெரிக்கா போறதுக்கு அப்பாவும் மகனும் ஒரு பிளான் போடுவாங்க. விமான தடை ஏற்பட 2 பேரும் 48 மணி நேரம் ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த படத்துடைய கதை உறவுகளை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. நாலாவது டூரிஸ்ட் ஃபேமிலி. இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா குடும்பமே சென்னைக்கு வருவாங்க. தாய் தந்தை 2 மகன்கள் அப்படின்னு நகைச்சுவையா இந்த கதை நகரும். இந்த படம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம்னு சொல்லலாம். அடுத்த மூவி ஸ்டோலன். படத்துல முதல்ல 2 உடன்பிறப்புகளை காட்டுவாங்க. 2 பேர்ல ஒரு குழந்தை கடத்துவாங்க. ஸோ எப்படி அந்த கடத்தல் கும்பலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதைங்க. அடுத்த திரைப்படம் கோர்ட். 19 வயது இளைஞர் சந்து மற்றும் 17 வயது பள்ளி மாணவியான ஜபில்லி 2 பேரும் காதல விழுவாங்க. ஆனா ஜபில்லியுடைய ஃபேமிலி, குறிப்பா அவங்களுடைய சித்தப்பா மங்காதிபதி இந்த உறவை விரோதமா காட்ட தன்மானம் காக்கிற முயற்சியில சந்துவ நேரடியா போக்சோ சட்டத்தின் கீழே குற்றவாளியா முயற்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் கோர்ட் திரைப்படத்துடைய கதை. ஃபைனலி மித்யா. 11 வயது சிறுவன் பெற்றோர்களால எப்படி மனம் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய திரைக்கதை. இழப்பை சந்திச்சு ஒரு சிறுவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில போராடுறான் அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க.